ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பரோட்டாவும் சன்னா மசாலாவும் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பரோட்டாவையும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்ம வீட்டிலே அழகாக ரெடி பண்ணிடலாம். கடையிலலாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கங்க. அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி கொண்டக்கடலை நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பரோட்டாக்கு மாவு நான் வீடியோவில் எப்படி பிசையிறது நான் காட்டல. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான காய்ச்சின பால் 1 கப்பு பால் எடுத்து, மாவு பார்த்தீங்கன்னா மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் நான். 1 கப்பு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 முட்டை, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/4 கப்புக்கு ஊற்றி நம்ம நல்லா ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் கொண்டக்கடலையை போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற கல் உப்பு சேர்த்து நான் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சன்னா மசாலா நான் ஒரு சில பேர் கடையில் வாங்கி போடுவாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, மற்றதெல்லாம் ஸ்பூனில் அளந்துக்கோங்க. ஒரு 3 துண்டு கல்பாசி போட்டுக்கோங்க. ஒரு பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன துண்டு பட்டைப்பூ சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பெரிய ஏலக்காய் கிடச்சா போடுங்க, இல்லைனா சின்ன ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கிராம்பு, காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மிளகாவாக ஒரு 4 மிளகாய் நான் என் காரத்துக்கு சேர்த்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். நம்ம காம்போடு மிளகாய் சேர்த்து வறுக்கும்போது அந்த விதைங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வரும், இல்லைனா தீஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்துட்டேன். இதை நல்லா இந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம். நான் பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சி இலை நான் காட்டலை, ஆனால் நம்ம சூட்டோடு இறக்கும்போது ஒரு 2 பிரிஞ்சி இலை நான் பிச்சு போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் காம்பு பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. காம்பு எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாவை நம்ம மாற்றி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சன்னா மசாலாவுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு
2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ சன்னா மசாலா நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வச்சோம். அந்த கொண்டக்கடலை ஒரு 3 விசில் நான் விட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டை துண்டு ஒரு 2-3 துண்டு, ஏலக்காய் ஒரு 2-3 கிராம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கெட்டி பகுதியெலாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சன்னா பவுடர் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த மசாலா தூள். இப்போ பாருங்கள், இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள், ப்ரௌன் கலரில். நம்ம எந்த ஒரு மிளகாத்தூளை எதுவுமே நம்ம சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்தேன். தக்காளி பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டி பகுதியெலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது சன்னா மசாலா வந்து நல்ல திக்காகவும் நல்ல வந்து கிரேவியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது கொத்தமல்லிலாம். இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலாம் நம்ம வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சத்தான முறையில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த வெள்ளை கொண்டக்கடலையே நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இன்னும் வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா நம்மளுக்கு திக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த கொண்டக்கடலையும் நல்லா மசாலாவில் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை, குக்கரில் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல திக்கான நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வாசனைன்னு நான் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் நம்ம வந்து பரோட்டா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், அதையும் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு பரோட்டாவும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் சர்வ் பண்ண எடுத்துட்டேன். கொத்தமல்லி தாளியை கொஞ்சம் தூவி நம்ம எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் சொன்னேன் இந்த அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.